السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون. والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقال تعالى يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال النبي صلى الله عليه وسلم اجتنبوا الخمر فإنه جماع الإثم. وقال أيضا من كان يؤمن بالله واليوم الآخر فلا يشرب الخمر ومن كان يؤمن بالله واليوم الآخر فلا يجلس على مائدة يشرب عليه الخمر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தாலா மார்க்கத்தில் எந்தொன்றை ஏவி இருக்கின்றானோ அது மனிதனுக்கு பிரயோஜனமான பொருத்தமான விஷயமாகத்தான் இருக்கும். இதே மாதிரி மார்க்கத்தில் எந்த ஒன்றெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அது நிச்சயமாக மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பிரயோஜனமான எதையும் அல்ல தடுக்கவில்லை, கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் அல்ல கடமையாக்கவும் இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா பல பெரும் பாவங்கள் எல்லாம் தடுத்திருக்கின்றான். அதுல ஒன்றுதான் மதுபானம், சாராயம், போதை தரக்கூடிய வஸ்துக்கள். அது என்ன பெயரில் இருந்தாலும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாலும் அது பின்னால் உருவாக்கப்பட்டாலும், அது போதை தரக்கூடிய பொருளாக இருந்தால் குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் தான். அது திரவமாக இருந்தாலும் சரி, திண்மமாக இருந்தாலும் சரி, அதை பவுடராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மார்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அல் ஹம்ரு மா ஹாமர் லாக்கல், புத்தியை பேதலிக்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மதுபானத்தில் சேரும், அல்கஹோலில் சேரும். இது அனைத்தையும் ஷரியத் தடுத்திருக்கின்றது. ஏன்? இதனால மனிதனுடைய புத்தி பேதலிச்சு போகும். அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான், என்ன பேசுறான் என்பது அவனுக்கு தெரியாது. மதுபானம் அறிந்தவன் போதை மிகைத்தால் அவனுக்கு தாயும் சகோதரிக்கும் மனைவிக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியாது, தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியாது, மரியாதைக்குரியவருக்கும் மரியாதையற்றவருக்கும் வித்தியாசம் தெரியாது. அவன் என்ன பேசுறான் என்பது அவனுக்கே தெரியாது. பிறகுதான் ஐயோ போதையில பேசிட்டு யாருன்னு தெரியலன்னு சொல்லுவான். எனவே ஷரியத் அதை தடுத்திருக்கின்றது. அல்லாஹு தாலா சொல்கின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நிச்சயமாக சாராயம், மதுபானம், வல் மைஸிர் சூது விளையாடுறது, பெட் பண்ணி விளையாடுறது, இதே மாதிரி வல் அன்சாப் என்று சொல்றது முஷ்ரிக்கீன்கள் சில கல்லுகளை நட்டு வைத்து அதுக்கு பக்கத்தில் போய் ஆடு மாடுகளை குர்பான் கொடுப்பார்கள். அது மாதிரி கற்கள், அதில் போய் செய்யக்கூடிய செயல்கள், அஸ்லாம், இதே மாதிரி அம்புகளில் குறி எழுதி போட்டு பார்க்கிறது, இது போன்ற செயல்கள் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து மூலமாக மதுபானத்தை ஹராமாக்கிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா யுரீது ஷைத்தானு யூகிய பைனக்கும் அதாவத் வல் பக்தா. ஷைத்தான் விரும்புகிறது ஹம்ர் வல் மைஸிர், மதுபானத்தை கொண்டும் சூதை கொண்டும் உங்களை கோபத்திலையும் வெறுப்பிலையும் பாவமான காரியங்களை போடத்தான் விரும்புகிறான். எனவே நீங்கள் அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே மதுபானம் என்பதை நிறைய மக்கள் அதை பெரும் பாவம் என்று தவிர்த்து கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர்
சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு அடிமையாகிவிடுகின்றார்கள். எனவேதான் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பல இடங்கள்ல மதுபானத்தை வெறுக்கத்தக்க ஒரு பாவமாக எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றது. அதே ஹதீஸ்ல குறிப்பாக பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபுல் ஹம்ர் ஃபஇன்னஹு ஜிமாஉல் இஸ்ம். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மிஃப்தாஹு ஷர், மதுபானம் இருக்கிறதே இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், இது அனைத்து பாவங்களுடைய மஜ்முஆ, மொத்தம் என்று சொன்னாங்க. எல்லா பாவத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி மிஃப்தாஹு குல்லி ஷர், அனைத்து ஷர்களுடைய வாசலை திறக்கக்கூடியதான் சாராயம், மதுபானம். மதுபானம் மருந்த தொடங்கிட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனிடத்தில் எல்லா விதமான பாவங்களுடைய வாசல் அவன் திறந்து விட்டான் என்ற அர்த்தம். அனைத்து பாவங்களும் அவனை நெருங்கி கொண்டிருக்கிற என்ற அர்த்தம். अल्लाह पाक ने शरीयत के अंदर जितने अहकामात अल्लाह ने मुकर्रर किया है, सारे अहकामात यानी हुक्म इंसान के लिए नफा आवर हैं, नफा बख्श हैं। और जितने भी चीज़ों से अल्लाह पाक ने रोका है, मुनकरात हैं, फवाहिश हैं, ये सारे इंसान के लिए मुज़िर हैं, ज़रर बख्श हैं। इस वजह से अल्लाह पाक उसे मना फरमाया। और शरीयत का ऐसा कोई हुक्म नहीं है जिसका हुक्म अल्लाह ने दिया हो और इंसान के लिए नफ़ा बख्श न हो बल्कि मुज़िर हो। या शरीयत के अंदर ऐसी कोई ममनू चीज़ नहीं है, मुहर्रमात नहीं है जो इंसान के लिए नफ़ा बख्श हो। यानी जितने भी अहकामात हैं, हुक्म हैं, सारे इंसान के लिए नफ़ा बख्श हैं। और जितने भी फवाहिश हैं, गुनाह हैं, जिनका अल्लाह पाक ने मना फरमाया, सारे इंसान के लिए मुज़िर हैं, ज़रर बख्श है। इसलिए इन चीज़ों के अंदर जो अल्लाह पाक ने मना फरमाया, शराब नशा आवर की चीज़ है, खमर ये सिर्फ शराब जो पीने वाली चीज़ नहीं है, बल्कि कुल्लु मुस्किरिन हराम, कुल्लु मुस्किरिन खम्र, सारे मुस्किर जो नशा आवर हो वो सारे हराम हैं। वो उसका नाम जो कुछ भी रखे, हलाल लेबल लगाए उसके ऊपर, लेकिन अगर वो मुस्किर है तो हराम है। नाम जो भी रख ले, वो पीने वाली चीज हो या खाने वाली चीज हो या सूंघने वाली चीज हो, पाउडर हो, वो सारे अगर नशा आवर हैं तो हराम हैं। और कुरान के अंदर अल्लाह पाक ने कहा, ये ईमान वालों जान लो, इन्नमल खम्र वल मैसिर, ये जो शराब हैं और मैसिर जुआ किसी भी शक्ल में वो खेला जाए, वो वलंसाब कुछ पत्थर ऐसे जो रखते थे जिसके करीब जाके लोग बुतों के नाम पर कुर्बानी देते थे जाहिलियत के अंदर, वो उसका अंसाब कहा जाता है। वल अज़लाम, फाल निकालने के लिए तीरों पर नाम लिखे डालते हो, वो सारे रिज्सुम मिन अमल शैतान, ये सारे शैतान के अमाल हैं। फज्तनिबूहु लअल्लकुम तुफ्लिहून, इससे बचो ताकि वो आप कामयाब हो जाए। तो ये शैतान के अमाल हैं। और शराब के बारे में हदीस के अंदर बहुत से वईदें आई हैं, क्योंकि शराब कोई मामूली गुनाह नहीं है, ये सारे गुनाहों का जड़ हैं। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि इज्तनिबुल खम्र, खम्र से, शराब से बचो, फइन्नहु जिमाउल इस्म, फरमाया ये सारे गुनाहों का मजमुआ है, सारे गुनाहों का मजमुआ है। और दूसरी बात के अंदर फरमाया कि फइन्नहु मिफ्ताहु कुल्ली शर, ये सारे शरों के दरवाज़ों को खोलने वाली चाबी हैं, कुंजी हैं। जब शराब इंसान पीना शुरू करता है तो उसके पास दरवाज़ा खुल गया है दूसरे शरों का, एक एक करके शर और गुनाह उसके करीब आते रहेगा, ये भी जाते रहेगा। इसलिए अल्लाह के नबी ने फरमाया शराब से बचो। ஆகண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, மதுபானம் என்ன பேர்ல குடிக்கப்பட்டாலும் அது ஹராம், போதை உள்ளதாக இருந்தால்.
ஜெய்ஷான் அல்ல ஜீஷான் என்று சொல்லக்கூடியது யமனுடைய ஒரு நகரம். அங்கிருந்து சில மக்கள் வந்தாங்க. அவங்க வந்து ரசூலாட்ட கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களோட ஊர்ல முருஸ் அலை முசர் என்ற ஒரு பானம் நாங்க குடிக்கிறோம், அது மக்கா மதீனால இல்லாத ஒரு பானம் உண்டு, அது அனுமதி இருக்குதான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ முஸ்கிருன் தாலிக், அது போதை உள்ளதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க போதை உள்ளது. அப்ப சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், அது நீங்க என்ன பேரை வைத்துக் கொண்டாலும் சரி, போதை உள்ளதாக இருந்தால் அது ஹராம்னு சொன்னாங்க. அது பாட்டில வந்தாலும் சரி, பேக்கெட்ல வந்தாலும் சரி, இல்ல ஹலால் லேபிள் அடிச்சிருந்தாலும் போதை வஸ்துவா இருந்தால் அது ஹராம். எதுவாக இருந்தாலும் சரி, நுகர்ந்து பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, போதை உள்ளது என்றால் அது ஹராம். என குல்லு முஸ்கிரின் ஹராம். அது மூக்குத்தூளாக இருந்தாலும் சரி, சிகரெட்டாக இருந்தாலும் சரி, போதை தன்மை உள்ளதென்றால் போதையுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவாக இருந்தாலும் சரி, அது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா, இது உலமாக்களுடைய ஃபத்வா கிடையாது. போதை தன்மை இருக்கிறது என்றால் அது ஹராம் தான். போதை வஸ்துக்கள் பாவிப்பவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரே மன் மாத முத்மினல் ஹம்ர் லக்கியல்லாஹ கஆபிதி வஃபன். சொன்னாங்க, யார் போதை வஸ்துக்களுடைய, அதாவது குறிப்பா மதுபானத்தை சொன்னார்கள், அதை வளமையாக அதை பாவிக்கக்கூடியவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தௌபா இல்லாமல் மௌத்தாகுவார் என்றால் அல்லாஹ்வை சிலை வணக்கம் செய்தவர்களை போன்று சந்திப்பார்கள், முஸ்லிமாக சந்திக்க மாட்டார்கள். லக்கியல்லாஹ கஆபிதி வஃபன், சிலை வணக்கம் செய்த முஷ்ரிகீன்களை போன்று அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக, அல்லாஹ்வுடைய வெறுப்பை அடைந்தவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பார்கள். யாரு? முத்மினுல் ஹம்ர், போதை வஸ்துடைய பாவனையில மாட்டிக்கொண்டவர்கள், அதில் ஈடுபட்டவர்கள், தௌபா இல்லாமல் மௌத்தானவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை முஸ்லிமாக சந்திக்க மாட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், எப்ப மதுபானம் ஹராமாக்கப்பட்டதோ சில சஹாபாக்கள் சந்தித்தார்கள். சொன்னார்கள், ஹுரிமத்துல் ஹம்ர் வ ஜுஇலத் இத்லல் லிஷ்ரிக், சாராயம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது, அது ஷிர்க்குக்கு சமனாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆனை விளங்கிய சஹாபாக்கள், குர்ஆன் இறங்கும் போது இருந்த சஹாபாக்கள், அந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டு இப்போ நான் சொன்ன ஆயத்துக்கள் தான். ஷிர்க்கு, அதாவது ஷிர்க் என்ற வார்த்தை எதுவும் கிடையாது, ஷைத்தானுடைய அமல், அதை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் அதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரியம் அன்சாப் அஸ்லாம், இதெல்லாம் ஷிர்க்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அதோட சேர்த்து, அதாவது கல்லுகளை கொண்டு போய் கல்லுக்கு பக்கத்தில் சிலைகளுடைய பெயர்ல குர்பான் கொடுக்கிறது, இதே மாதிரி குறிப்பாக்குறது, இதெல்லாம் ஷிர்க்கான காரியங்கள். அதோடு சேர்த்து சொல்லப்பட்டதான் சூது விளையாடுறதும் சாராயம் குடிக்கிறதும். சொன்னாங்க, இது ரெண்டும் ஷிர்க்குக்கு சமனாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் முஃபஸ்ஸிருல் குர்ஆன் ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலே மிகப்பெரிய ஆலிம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாவம் தான், ஷிர்க்குக்கு சமனானதுதான் மதுபானம் மருந்துறது. அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய உலமாக்களை சேர்ந்த சஹாபாக்கள் மிகப்பெரிய ஆலிம், முஃப்தியாக கருதப்பட்டவங்க. அவங்க சொல்லுவாங்க, உபிதத் ஷுரிபத்துல் ஹம்ர் அவ் உபிதத் ஹாதிஹி சாரியா தூன் அல்லாஹ் லா உபாலி. சொன்னாங்க, லா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். இந்த சாராயம் குடிக்கிறார் ஒருத்தர், அல்ல இந்த தூணை வணங்குறார், அல்லாஹ்வை விட்டு போட்டு, அல்லாஹ் விட்டு போட்டு இந்த தூணை வணங்குறார், அல்ல ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான். சொன்னாங்க, ரெண்டும் சமந்தான். எவ்வாறு தூணை வணங்குவது மடத்தனமோ மோசமான பாவமோ, இதே மாதிரி மதுபானம் மருந்துறது மிகப்பெரிய பாவம், சிலை வணக்கம் செய்வதை போன்று அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பாவம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதனை ஷிர்க் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திடும். உலரை கொட்டுவான், அல்லாஹ் ஏசுவான், அவனுக்கே தெரியாது என்ன ஏசுற என்று. அதுக்கான மன்னிப்பு இருக்கா? இல்லை. ஏன்? அவனே தேர்ந்தெடுத்துக் கொண்ட போதை அது. ஒரு மனிதன் பைத்தியகாரன் ஆகிறான், அதுக்கு பிறகு பேசுறான், அதுக்கு மன்னிப்பு இருக்கு. இவன் புத்திசாலியா இருந்து போதையை தேர்ந்தெடுக்கிறான், அதுக்கு பிறகு குஃப்ரான வார்த்தைகள் பேசுறானா, தௌபா இல்லாமல்லாம் அவன் மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. அப்ப சிலை வணக்கத்துக்கு சமனாதன் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுல்லாஹு
யௌமல் கியாம வலா யன்துரு இலைஹிம், 3 பேர் அல்லாஹ் அவங்களோட பேசவும் மாட்டான், அவங்களின் பக்கம் ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்கவும் மாட்டான். அதுல சொன்னாங்க முதுமினுல் ஹம்ர், அதில் ஒருவன் தான் சாராயம் போதை வஸ்துக்கு அடிமையானவன், மதுபானத்துக்கு அடிமையானவன், சாராயம் குடிக்கிறவன். இவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டான் கியாமத் நாளையில கூட. मुहतरम शराब के बारे में अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बहुत से वाइदे फरमाई, इसलिए कि ताकि उम्मत बच जाए। शराब कोई मामूली गुनाह नहीं है दूसरे गुनाह के बराबर, बल्कि सबसे आगे हैं। उम्मुल खबाइस, सारे गुनाहों का जड़ हैं, सारे गुनाहों का माँ है शराब। शराब के मतलब जितने भी नशे आवर की चीजें। यमन जैशान एक यमन का शहर है, उधर से कुछ लोग आए, अल्लाह के नबी से पूछा हमारे यहाँ कुछ चीज़ें पी जाती हैं जिसका नाम मुर्ज या मुजर, उसका क्या हुक्म है। वो अरब के सरजमीन पर यानी मक्का मदीना के हिजाज के इलाके में नहीं पाई जाती थी। अल्लाह के नबी ने क्या पूछा, अब मुस्किरुन दालिक, क्या वो नशे आवर हैं? तो फरमाया हाँ नशे आवर हैं। तो फरमाया कुल्लु मुस्किरिन हराम, सारे नशे आवर की चीजें हराम हैं। वो क्यों, इसका नाम कोई भी रख ले, वो सिगरेट क्यों ना हो या दूसरे पाउडर जो इस्तेमाल किया जाता है वो क्यों ना हो, अबिन हो या हेरोइन हो या जो भी हो, अगर नशे आवर हैं तो वो हराम हैं। अल्लाह के नबी का फतवा, उलमा का नहीं है। फरमाया अगर नशे आवर है तो क्या फायदा तेरे लिए उसके पीने का। नशे आवर की चीज़ों का इस्तेमाल करना, अगर तौबा के बगैर अगर मर जाता है तो अल्लाह के नबी ने फरमाया मुदमिनुल खम्र इन मात लकी अल्लाह का आबिद वफन, फरमाया वो अल्लाह से तौबा के बगैर अगर मिलेगा तो वो बुत परस्त के बराबर मिलेगा, बुद्ध परस्त जैसे मिलेगा। अल्लाह के नबी ने फरमाया, कोई मामूली बात नहीं है भाइयों। नमाजी होना मतलब नहीं है, बल्कि उसका सब कुछ सही होना चाहिए। शराब पीता है, सिगरेट और दूसरे जितने भी नशे आवर के वो गुलाम है, अल्लाह का गुलाम नहीं है वो, इसलिए दूसरे बुत परस्तों के बराबर वो अल्लाह से मिलेगा। अल्लाह की नाराजगी के साथ, अल्लाह के गुस्से के साथ अल्लाह के सामने इसको खड़ा किया जाएगा। अबू मूसा अल-अशअरी रज़ियल्लाहु तआला अन्हु सहाबों में बहुत बड़े मुफ्ती हैं, बहुत बड़े आलिम भी हैं, मुहद्दिस भी हैं। वो फरमाया करते थे ला उबाली शुरिबत अल-खम्र औ उबिदत हाज़िही सारिया, फरमाया मुझे परवाह नहीं है कि कोई इंसान शराब पिए या इस सुतून की पूजा करे। जैसे सुतून का पूजा करना शिरक है, गुनाह है, ऐसा ही शराब इसके बराबर है। क्या फरमाया ये कितना बड़ा बेवकूफ़ी है कि सुतून का पूजा करना, इतना बड़ा बेवकूफ़ी है इंसान का शराब पीना। कोई फर्क नहीं है भाइयों, वो जैसा है ऐसा ये भी है, कोई फर्क नहीं है। इब्न अब्बास रज़ियल्लाहु तआला अन्हु फरमाते हैं कि जब शराब हराम की गई तो सहाबा दूसरे से मिलते थे तो कहते थे शुरिबत अल-खम्र व जुइलत इदलन लिश्रिक, शराब को हराम की गई है और शराब को शिरक के बराबर कर दिया गया है, शिरक के मानिंद कर दिया गया है। जो आयत मैंने शुरू में तिलावत की, इसमें जाहिर में हमें शिरक के अल्फाज नजर नहीं आता, लेकिन हिब्र हादिहिल उम्मा, मुफस्सिर हादिहिल उम्मा, इस उम्मत के बड़े मुहद्दिस हैं हजरत इब्न अब्बास, इस उम्मत के बड़े आलिम का लक़ब अल्लाह ने नबी ने दिया है। वो फरमाते हैं कि सहाबा ने भी समझा, मैंने भी समझा कि शिरक के बराबर शराब को करार दिया गया है। क्यों? उसमें 4 चीज़ों का बयान है। रिजिसुम मिन अमल शैतान, शैतान का अमल शिरक के बराबर है। तो उसमें अंसाब और अज़लाम यानी पत्थरों के जो खड़ा करके उस पर जाके अपने बुतों के नाम पे कुर्बानी करते थे, ये शिरक हैं। और जो फाल निकालने के लिए वो उसमें तीरों पे लिखे डालते थे, वो भी शिरक हैं। इसके बराबर जुआ खेलना और दूसरा शराब को पीना, दोनों को बराबर कर दिया गया है। इसलिए फरमाया कि शराब को शिरक के साथ बराबर कर दिया गया है तो सब छोड़ दिए हैं। आज मुसलमान इसको हलाल करने के लिए कोशिश करता है, नाम जो भी रख ले, अगर नशा आवर हैं
वो हराम है अल्लाह के नबी के फतवा के मुताबिक। और जुआ सिर्फ वो जुआ नहीं जो पचिंको में जाके खेला जाए, वो भी जुआ है, बल्कि जो बॉलिंग खेलता है या दूसरा कोई और खेलता है, क्रिकेट मैच या वॉलीबॉल या कार्ड्स जो भी हो, उसमें अगर बेट पैसा मुकर्रर करता, जो हारेगा वो पैसा भरे, जो हारेगा दूसरे के माल दे, ये सारे जुए में दाखिल हैं। यहां तक के इब्न कसीर रहमतुल्लाह लिखते हैं इस आयत के नीचे, जुआ के नाम पर अगर बच्चे अखरोट रख के खेलते हैं, अंडों को आगे पीछे करके खेलते हैं, उस पर भी पैसा मुकर्रर करेंगे, ये भी जुआ में दाखिल। दूसरे जितने भी पैसा मुकर्रर किया जाता है, या हारने वाला पैसा भरेगा, हारने वाला खिलाएगा, हारने वाला पिलाएगा, ये सारे जुआ हैं, मैसिर में दाखिल हैं, शराब जैसे गुनाह है ये भी। तो अल्लाह के नबी ने बहुत से जगहों पर जुआ खेलने वालों को जन्नत हराम करार दिए हैं। கண்ணியமிக்க சகோதரர்களே, சூது என்று சொல்லாத வெறும் பச்சிங்கோல போய் விளையாடுறது மட்டுமல்ல சூது. அது போலிங் விளையாடுறதாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் மேட்சா இருந்தாலும் சரி, வாலிபாலாக இருந்தாலும் சரி, கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்ன விளையாட்டா இருந்தாலும் சரி, தோக்குறவங்க காசி கட்டணும், தோக்குறவங்க வெத்துறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்ல ஜூஸ் வாங்கி கொடுக்கணும், அல்ல இது கொடுக்கணும் அது கொடுக்கணும், வைக்கிறோமே பெட், இதெல்லாம் சூதுல சேரும், மைசீர்ல சேரும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தில் எழுதுறாங்க, மைசீர் என்று சொன்னால் சஹாபாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க, பிள்ளைகள் அக்ரோட் பழத்தை வச்சுக்கொண்டு விளையாடுறாங்க, ஜில் போல விளையாடுறாங்க, அது மாதிரி தோக்குறாங்க வெத்துறவங்களுக்கு அது போல கொடுக்கணும், அக்ரோட்டை கொடுக்கணும், இதுவும் சூதுல சேரும். முட்டைகளை வச்சுக்கொண்டு விளையாடுறாங்களா ஜில் போல, இதுவும் சூதுல சேரும். காசி அல்லது ஜில் போல வெத்துறவங்களுக்கு தோக்குறவங்க கொடுக்கணும் வைத்துக் கொண்டால், அப்ப இன்னைக்கு போலிங் விளையாடுறாங்க, தோக்குறவங்க காசி கட்டணும் என்றால் இதுவும் சூது, சூதும் சாராயம் ரெண்டும் ஷிர்க்குக்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாதாரண குற்றமல்ல சகோதரர்களே. இந்த மாதிரி பாவங்கள் தான் மனிதனை அல்லாஹ் விட்டு தூரமாக்கின்றது. சாதாரணமாக கருதி செய்கிறோம், அது சாதாரண பாவம் அல்ல. மதுபானம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சஹாபாக்கள் பலர் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில அரட்டை அல்லது முசாக்கரா, இன்னைக்கு நாங்க அரட்டை அடிக்கிறோமே, தேவையில்லாத ஊர் பலாய கழுவுறோமே, சஹாபா அப்படி கழுவக்கூடிய மக்களாக இருக்கல. உட்கார்ந்தாங்கன்னா மார்க்க விஷயத்தை பத்தி பேசுவாங்க. இவங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அக்பருல் கபாயிர், பெரும் பாவங்களே மிக பெருசு என்ற விஷயத்துல அவங்க பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்ப ஒரு முடிவு ஒன்று அவங்களுக்குள்ள வரல. அப்ப என்ன செஞ்சாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்ன அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபி, மிகப்பெரிய அறிவாளி, அவங்கள்ட்ட அனுப்பி வச்சாங்க, இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு அனுப்பினாங்க. நான் போனேன், போய் கேட்டேன், பெரும் பாவங்கள்ல எது பெரிய பாவம்? சொன்னாங்க ஹம்ர், மதுபானம் அருந்துறதுன்னு சொன்னாங்க, சாராயம் போதை வஸ்துவை பாவிக்கிறது, இது பெரும் பாவம் என்று சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆச்சரியப்பட்டாங்க. ஷிர்க் இருக்குது, வேற எத்தனையோ பாவங்கள், விபச்சாரம் இருக்குது, களவு இருக்குது, கொள்ளை இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு மதுபானத்தை சொல்றாரே. அப்ப எல்லாரும் அப்படியே எழும்பினாங்க. எழும்பி வேகமாக அவங்களோட வீட்டுக்கே போனாங்க. கேட்டாங்க, ஏ அப்துல்லா, நீங்க சொன்னீங்களே மதுபானம் தான் பெரிய பாவம், அது எப்படி, என்ன காரணம்? சொன்னாங்க, நான் என்னுடைய புறத்திலிருந்து சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்திய காலத்துல பனி இஸ்ராயேலை சேர்ந்த ஒரு அரசன் ஒரு நல்ல மனிதரை பிடிச்சு இழுத்துட்டு வந்தான். அவன்கிட்ட சொன்னான், நீ ஷிர்க் செய்யணும், அல்லது இந்த அழகான பெண்ணை காட்டி இவரோட விபச்சாரம் செய்யணும், அல்லது இன்னொரு பொடியனை காட்டி இவனை கொலை செய்யணும், அல்லது இந்த மதுபான கிண்ணத்தை வச்சு இதுல மதுபானம் இருக்கு, இதை குடிக்கணும், இதை 4 ஒன்றை செய், அல்லது ஒன்றை கொலை செய்வோம் என்று சொன்னாங்க. வேறு பார்த்தாரு, ஷிர்க் பயங்கரமான பாவம், குஃப்ரான வார்த்தைகள் பேசுறது கூடாது, விபச்சாரம் கூடாது, கொலை அதை விட பயங்கரம் சொல்லிட்டு மதுபானம் அருந்துவதை தேர்ந்தெடுத்தாரு. மதுபானத்தை குடிச்சாரு. குடிச்சதுக்கு பிறகு ஷிர்கான வார்த்தையும் பேசினான், அந்த பெண்ணோட விபச்சாரமும் செய்தான், அந்த பொடியனை கொலையும் செய்தான்.
இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபுல் ஹம்ர் ஃபஇன்னஹு ஜிமாஉல் இஸ்ம். மதுபானத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அது எல்லா பாவத்தையும் முன்பு சேர்க்கும். ஷிர்க்கை மனிதன் வாயால பேச அவனுக்கே தெரியாது, என்ன உளறி கொட்டினு சொல்லி. விபச்சாரம் செய்தாலும் தாயோட கூட அவனுக்கு உணர்வு வராது. சகோதரியோட ஒன்று சேர்ந்தாலும் நான் சகோதரியோட சேர்ந்தேன் என்று கூட அவனுக்கு தெரியாது. இதே மாதிரி கொலை செய்தாலும் அவனுக்கு அது தெரியாது. போதை, ஏன் இவன் அந்த போதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இது மிகப்பெரிய பாவம், எல்லா பாவத்துடைய அடிப்படை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்க சொன்ன காரியம் ஒன்றை செய்ய சொல்லி இவன் நாளையும் செய்தான், மதுபானம் மருந்தின் காரணமாக. அதனால எல்லா பாவத்துடைய மஜ்முஆ, எல்லா பாவத்துக்கும் பெரும் பாவம் மதுபானம் மருந்துறது, போதை வஸ்து பாவிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதே மாதிரி எத்தனை ஹதீஸ் சகோதரர்களே, நிறைய ஹதீஸ் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். சொன்னாங்க, யார் ஒரு தடவை மதுபானம் மருந்துறானோ அவனுடைய 40 நாளுடைய எந்த ஒரு இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எந்த ஒரு வணக்கம் அவனுடைய தலைக்கு மேல போகாது. இந்த ஹதீஸ்ல 40 நாளைக்கு அல்லாஹ் அவனோட கோபமாக இருப்பான். இந்த 40 நாளைக்குள்ள அவன் மௌத்தாகினான் என்றால் தௌபா இல்லாமல் மாத்த காஃபிராக மௌத்தாகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 40 நாளைக்குள்ள மௌத்தாகினான். தௌபா செய்தால் தாப அல்லாஹு அலைஹ், அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்கிறான். திரும்ப மீளுகிறான் என்றால் திரும்ப 40 நாளைக்கு அதே சட்டம், அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்கிறான். 4வது தடவை சொன்னாங்க, தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? வேண்டுமென்றே அப்படி செய்யறான். இருந்தாலும் பல ஹதீஸ்கள் இதுக்கு மாற்றமாக வந்திருக்கிறதுனால தௌபாவுடைய வாசல் திறந்திருக்குது. தௌபா விளையாட்டாக செய்தான் என்றால் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அப்படியே மௌத்தாகினான் என்றால் அல்லாஹு தஆலா தன்னை மீது கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். தீனத்துல் ஹபாலில் இருந்து அவனுக்கு குடிப்பாட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? சொன்னாங்க, உஸாரத்தி அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய சீல் என்று சொன்னாங்க. நரகவாதியுடைய சீல்களை ஆறாக ஓடச் செய்து அதை எல்லாம் குடிப்பாட்டுவான். இன்றைக்கு நீ எனக்கு எதிராக நான் தடுத்ததை நீ குடிக்கிறாயா, நாளைக்கு நீ வெறுக்கக்கூடியதை நான் குடிப்பாட்டுவேன். இன்றைக்கு நான் வெறுக்கிறதை நீ குடிக்கிறாயா, நாளைக்கு நீ வெறுக்கிறதை நானும் குடிப்பாட்டுவேன். சீலை யார் விரும்பார்கள் சகோதரர்கள்? எவ்வளவு துருவாடை உள்ளதுண்டு. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, தீனத்துல் ஹபால் நஹருல் கௌதா, நஹருல் கௌதால் இந்த குடிப்பாட்டுவேன். நஹருல் கௌதா என்றால் என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹருன் யஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிசாத் யுதி அஹ்லன் நாரி ரீஹுஹா. அது ஒரு ஆறு, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு துர்வாடை உள்ள ஒரு பானம் தான். அந்த துர்வாடை மக்களின் நரகவாதிகளை கூட நோவினை செய்யும். அதை அவர்கள் குடிப்பார்கள், அவர்கள் குடிப்பாட்டப்படும். ஏன்? நீ நான் விரும்பாததை வெறுத்ததை நீ இன்றைக்கு விரும்பி குடித்தாயா, நாளைக்கு நீ வெறுக்கிறதை நான் உனக்கு குடிப்பாட்டுவேன் எல்லாம் சவால் விடுகிறான் சகோதரர்களே. இதனால் என்ன பிரயோஜனம்? இதனால கண்ணியம் கூடுகிறதா? மனிதன் கேவலத்திலே விளிம்புக்கல்லவா போகின்றான். மனிதனுடைய புத்தி பேதளிச்சவன் என்ன பேசுறது என்பதை தெரியாது, என்ன செய்யறான் என்பதை தெரியாது. அவன் தன்னோட அழிவுல போட்டுக் கொள்கிறான். எனவே அல்லாஹ் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை செய்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யஷ்ரபுல் ஹம். யார் அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார், அவர் மதுபானம் அருந்த வேண்டாம். ومن كان يؤمن بالله واليوم الآخر فلا يجلس على مائدة يشرب عليه الخمر. யார் அல்லாஹ் மீது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்கின்றாரோ அவர் எந்த டேபிள்ல, எந்த சுஃப்ரால, எந்த விரிப்புல சாராயம் குடிக்கப்பட்டதோ எந்த வீட்டுல, அந்த வீட்டுல உட்காராதே, அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடாதே, அந்த இடத்துல உட்காராதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த இடத்துல சாராயம் குடிக்கப்பட்டதோ. ஏன்? அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கக்கூடிய இடம் அந்த இடம் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை சேர்ந்த சமுதாயம் பின்னால வருவார்கள். அவங்க இரவை சாராயத்திலையும் கேலி கூத்திலையும் மியூசிக்லையும் ஆடல் பாடல கழிப்பார்கள். காலையில கது முஸ்லிஹு கிரதத்தம் வ ஹனாசீர், காலையில் எழுமினால் குரங்குகளாகவும் பன்றிகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள். அவர்கள் மீது கல்லு மலை பொழியும், அவர்களுடைய வீடுகளும் அவர்களும் பூமியில புதைக்கப்படுவார்கள்.
இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நடக்கிற குறைவு, ஆனால் நடந்து கொண்டும் இருக்குது. இஸ்ரவேல நடந்துச்சு, எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பல இடங்கள் அல்லாஹு தஆலா அந்த நடக்கக்கூடிய இடங்களை பூமியில் அல்லாஹ் புதைக்க செய்கிறான். அல்லாஹ் பன்றியாக குரங்காக மாத்தாட்டின் குணங்கள் பன்றிகள் குரங்குகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த மது போதை, இந்த போதையின் காரணமாக, மதுபானத்தின் காரணமாக, வீண் விளையாட்டுகளின் காரணமாக, மியூசிக்கின் காரணமாக மனித தன்மை இழந்து கொண்டு போகிறான். எனவே அல்லாஹு தஆலா இது நீண்ட தலையங்கம் சொல்ல வார வாரங்களை தொடரும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இந்த பாவத்திட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. इसलिए हजरात, इस गुनाह से अल्लाह के नबी ने सख्त तरीन अल्फाज के जरिए मना फरमाया है। एक हदीस के अंदर आया कि हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम की वफात के बाद हजरत अबू बकर रदी अल्लाह तआला अन्हु, इब्न हजरत उमर रदी अल्लाह तआला अन्हु और बड़े सहाबा बैठ के दीन के मुज़ाकरा करते थे। गपशप हम कहते हैं, लेकिन उनके गपशप अल्लाह की दीन की बातें होती है। आज हम फजूल बातें करते हैं, इधर उधर की बातें करते हैं। सहाबा नफ़ा की चीज़ों की बातें करते थे। तो उसमें ये बात आई कि अकबरुल कबाइर, सबसे बड़ा गुनाह है कबीरा कौन सा है, तो उनका कुछ बात तय नहीं हुआ, क्योंकि अहादीस के अंदर मुख्तलिफ बातें हैं। तो फिर अब्दुल्लाह बिन उमर रज़ी अल्लाह तआला अन्हु कहते मैं भी उधर था, मुझे भेजा कि आप जाओ। अब्दुल्लाह बिन अम्र बिन आस रज़ी अल्लाह तआला अन्हु, वो भी बड़े उलमा में शामिल हैं, अल्लाह के नबी के करीब तरीन सहाबा में से थे। उनसे जाके पूछो कि अकबरुल कबाइर क्या है, और उनके अहले किताब का इल्म भी दिया गया हुआ था। तो उन्होंने कहा कि अकबरुल कबाइर शराब हैं, नशा आवर चीज़ों का इस्तेमाल करना है। तो मैंने जाके खबर पहुंचा दिया। तो हजरत अबू बकर, उमर और भी बड़े सहाबा थे, वो ताज्जुब करने लगे। कहा कैसे ये बात, शिरक से भी बड़ा है शराब, कत्ल से भी बड़ा है, जिना से भी बड़ा है। तो फौरन सारे उठे और उनके पास गए, इनकार नहीं किया। आज हम लोग बेवकूफ़ हैं दीन के सिलसिले में। जब कोई बात हमारे इल्म के खिलाफ मिलता है तो फौरन हम जुटला देते हैं, उसके इनकार कर देते थे। कुरान हो हदीस हो कोई मसला नहीं, हम उसके इनकार करते। सहाबा ऐसा नहीं थे। जब उनके खबर पहुंची फौरन उठे तो उनके पास गए उनसे पूछने के लिए। उनके पास गए तो उनसे पूछा कि आप कैसे कहा कि शराब सबसे बड़ा गुनाह है। क्या मैं अपने तरफ से नहीं कहा, बल्कि अल्लाह के नबी ने फरमाया कि पिछले ज़माने में बनी इसराइल के दौर के अंदर एक बादशाह था जालिम, उसने एक नेक अल्लाह वाले को बुलाया, उसको कहा कि या तो आप शिरक करो, या इस औरत हसीन औरत को दिखा के कहा इससे जिना करो, या इस गुलाम को कत्ल करो, या प्याला में शराब भरा हुआ था इसको पियो। 4 चॉइस हैं, एक करो वरना वो यक्तलूक, या तुझे कत्ल कर देंगे। उन्होंने देखा जिना गलत काम है, कत्ल इससे भी बुरा है, शिरक इससे भी बुरा है। शराब मामूली नजर आया, उसने कहा शराब पी लेता हूँ। जब उसने शराब पिया, नशा चढ़ गया, उसने शिरक के अल्फाज भी बकने लगा, शिरक के अल्फाज भी बोला, और उसने गुलाम को कत्ल किया और जिना भी किया। जब उसका नशा उतर गया तो देखा मैंने जो चीज चारों में एक करने को मुझे कहा, मैंने चारों को कर दिया। तो अल्लाह के नबी ने फरमाया कि इज्तनिबुल खम्र, खम्र से बचो, शराब से, फ़इन्नहु जिमाउल इस्म, ये सारे गुनाहों का मजमुआ है, सारे गुनाहों का मजमुआ। जब शराब पीता है इंसान, सारे गुनाहों का दरवाजा खुल जाता है, वो सब करने लगता है, उसको पता नहीं चलता मैं क्या कर रहा हूँ, सब गुनाह करने लगता है। तो फरमा इससे बचो, इससे बचो। तो सब सहाबा मान लिए कि शराब कोई मामूली गुनाह नहीं है। शराब की वजह से इंसान दुनिया के अंदर भी जलील होता है, आखिरत के अंदर भी अल्लाह नाराज होता है। हदीस के अंदर आया है कि शराब से बचो। एक मरतबा अगर शराब पीता है 40 दिन तक उसकी कोई नमाज कबूल नहीं होती। अगर तौबा करता है तो तौबा को अल्लाह कबूल करेगा। नमाज के साथ दूसरे हदीस के अंदर आया कि कोई भी अमल उसका कबूल नहीं होता। दूसरे हदीस के अंदर गज़बान, अल्लाह पाक उसके साथ 40 दिन नाराज रहता है। इस दौरान तौबा के बगैर मरता है तो ईमान के बगैर मरता है। मात काफिरन, फरमाए काफिर बन के मरता है, अल्लाह की नाराजगी के साथ मरता है, अल्लाह के गुस्से के लेके हुए मरता है। तो कहाँ बख्शिश होगी? तौबा करेगा, तौबा कबूल हो जाती है।
پھر دوسرا مرتبہ پیتا ہے 40 دن تک یہی معاملہ، پھر تیسرے چوتھے۔ طبرانی کی روایت کے اندر آیا ہے کہ چوتھے مرتبے کے بعد اللہ پاک اس کی توبہ بھی قبول نہیں کرے گا، لیکن باقی عمومی احادیث کے ذریعے یہ اللہ کے نبی وعید دیے ہے کیا اس حالت کے اندر جس نے توبہ کرتا کھیل بنا کے، اس کے شراب چھوڑنے کی ارادہ نہیں ہے، صرف توبہ پھر شراب پھر توبہ پھر شراب، اس کی توبہ اللہ قبول نہیں کرے گا۔ تو فرمایا اگر کوئی شراب پینے کی عادت میں مر جاتا ہے توبہ کے بغیر، اللہ پاک اس کو تینۃ الخبال کے پانی پلائیں گے۔ صحابہ نے پوچھا تینۃ الخبال کیا ہے؟ فرمایا یہ ایک اسارت اہل النار، یہ جہنمیوں کے پیپ ہیں، ان کے جسم کے پیپ ہیں جو بدبودار ہوگی، انسان اسے نفرت کرتا ہے۔ اللہ پاک کہتا ہے جس چیز سے میں نفرت کرتا تو اگر پیتا ہے تو وہ چیز تجھے میں پلاؤں گا جو جس چیز کی میں نفرت کرتا ہوں، تو نفرت کرتا ہے، جس سے تو بھاگے گا لیکن تجھے ہم چھوڑیں گے نہیں۔ تو دوسرے حدیث کے اندر آیا ہے کہ نہر الغوثہ کے پانی پلائیں گے۔ صحابہ نے عرض کیا نہر الغوثہ کیا ہے؟ فرمان نہر یجری من فروج المومسات یؤذی اہل النار ریحھا، یہ زنا کرنے والی عورتوں کے شرمگاہ سے نکلنے والی بدبودار چیز ہوگی جس سے جہنمی خود تکلیف میں ہوں گے، اس کو برداشت کرنے سے عاجز ہوں گے، اس کو پلایا جائے گا۔ اللہ حفاظت فرمائے۔ کون عقل مند ہیں اللہ کے اوپر ایمان رکھتا ہو پھر ان چیزوں کو پینے کی عادت بن جائے؟ کون پی سکتا ہے کہ آخرت کے اندر مجھے مرنا ہے، اللہ پاک اٹھائے گا اور حساب لے گا، مجھے اس کے سامنے کھڑا ہونا ہے، بچ نہیں سکتا، تو کیسے پیے گا وہ؟ کیوں اس کو اگر یہ پیتا ہے تو اس کو بھی پینا پڑے گا۔ کیوں اللہ پاک نے ضرور وعدہ کیا ہے، عہد علی اللہ، اللہ کے اوپر یہ عہد ہیں، وعدہ ہیں، وعید ہیں، ضرور میں پلاؤں گا۔ اس لیے اس گناہ سے ہمیں بچنا ہے۔ الحمدللہ ہم پینے والے نہیں ہیں، لیکن ہمارے بہت سے تعلقات رکھنے والے لوگ ہوتے ہیں جو پینے کی عادت میں مبتلا ہیں، ان کو بھی روکنا ہے، ان کو سمجھانا ہے، اور ان لوگوں سے سمجھاتے ہوئے اگر نہیں بچتے ہمیں الگ ہونا پڑے گا۔ اللہ کے نبی نے جو شروع میں جو حدیث بیان کی، اللہ کے نبی نے فرمایا من کان یؤمن باللہ والیوم الآخر فلا یشرب الخمر، جو اللہ اور قیامت پر ایمان رکھتا ہے وہ شراب نہ پیے۔ آگے فرمایا جو اللہ اور قیامت پر ایمان رکھتا ہے فلا یجلس علی مائدۃ یشرب علیہ الخمر، جس برتن پہ، جس میز پہ، ٹیبل پر، جس کمرے میں شراب پیا جاتا ہے ادھر مت بیٹھو۔ اللہ کے نبی نے فرمایا اگر تیرا ایمان اللہ اور قیامت پر ہو، یعنی جو لوگ شراب پیتے ہیں ان کے ساتھ بیٹھنے کی بھی اجازت نہیں ہے۔ جس ریسٹورنٹ میں، جس دکان میں شراب پلائے جاتے ہیں ادھر بیٹھ کے کھانے کی بھی اجازت نہیں ہے۔ کیوں؟ وہ اللہ کے غصہ اور ناراضگی اتارنے کی جگہ ہیں۔ اللہ کے نبی نے فرمایا قیامت کے قریب میرے امت میں ایسے لوگ آئیں گے جو رات کو شراب اور میوزک اور گانے میں لہو لعب میں گزاریں گے، صبح اٹھیں گے قد مسحوا قردۃ وخنازیر، فرمایا ان کو بندر اور ان کو سور بنائے گئے ہوں گے، ان کو مسخ، ان کی صورتوں کا اللہ بدل دیں گے، اور ان کو خسف اور مسخ ہوگا، اللہ پاک ان کو زمین پہ دسائیں گے، ان پر قذف پتھر کی بارش بھی ہوگی۔ اللہ حفاظت فرمائے۔ کچھ اللہ نے دکھایا اسرائیل کے اندر ہوا ہے، ان کو اللہ نے زمین پہ دسا دیا جس پب میں شراب پیے جاتے ناچتے تھے، اور بھی کہاں ہوا اللہ ہی جانتا ہے، ویڈیو کون لیتا ہے اور کس کو کیا بنایا ہم کیا جانتے۔ اگر اللہ کے نبی کی بات کبھی جھوٹ نہیں ہو سکتا، اللہ کے نبی کی بات سچ واقعی ہوگی ضرور۔ آج انسان کی صورت نہیں بدلی لیکن سیرتیں بدل چکی ہے بھائیو۔ جس نے اس عادت میں پڑ چکا ہے اس کے کردار، اس کے اخلاق انسان جیسے نہیں ہوں گے۔ کیوں؟ اللہ کے نبی کی باتوں کے خلاف ہیں، اللہ کے خلاف ہیں۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھنے کی توفیق عطا فرمائے، اس گناہ سے پوری امت مسلمہ کا اللہ حفاظت فرمائے، اور اللہ کے رضا کے ساتھ ماننے کی توفیق عطا فرمائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔ سنتیں پڑھ لیجیے، سنت